தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வளாகம். இன்றைய வளாகம் நிகழ்ச்சியில பங்குச்சந்தை மற்றும் பொருள் சந்தை குறித்து பேசுறதுக்காக ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாஸ்ட் வீக் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து 17,300 and 250 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து 600 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 650 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதோட ஹையஸ்ட் லெவலில் ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையை பொறுத்தவரை இது வந்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஒரு சரியான இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா பையை தான் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பண்ணணும். அண்ட் மேபி உங்களோட ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது நிஃப்டியை பை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,590 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பையை தொடங்கலாம். அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,650 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 17,820 இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது புட் ரைட்டிங் அதிக லெவலில் இருக்கிற பார்க்க முடியுது. அதே மாதிரி கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 800 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப் டு 800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய வாரங்கள். பொருள் சந்தை நிலவரம் அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இந்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீழ்ச்சி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க விஷயம் இந்த மார்க்கெட் ஒரு சைட் வேஸில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் லோவில் பை அப்படிங்கிறதையும் அண்ட் ஹையில் போயிட்டு செல் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 46,080 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்குது. இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பையை தொடங்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம் ஃபார் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி. அப் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 46,800 அண்ட் அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் 47,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையில் போய் செல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில்வரோட சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடமா இருக்குது. பட் ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே நிற்கணும். அரௌண்ட் கோல்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 46,100க்கு மேலே அல்லது 200க்கு மேலே போகும்போது உங்களுக்கு சரியான ஒரு பையை தொடங்குறது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில நாட்களாக தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆயிட்டுருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வரப்போகிற நாட்கள்லையும் குறைந்து தான் காணப்படுமா, இல்லை வந்து அதிகமாகிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி கச்சா எண்ணெய் நிலவரம் அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. அதாவது கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது 46,000லேருந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ இதை 46,000 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக இது கீழே போகலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 49,000க்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் மேலே போகலாம். இது சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கீழே அதாவது லோ பாயிண்ட் கிடைக்கிற இடத்துல பை பண்ணுறதையும் ஹை பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் செல் பண்ணுறதும் நம்ம பண்ணலாம். ஸோ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த இன்ட்ராடே வர்த்தகம் செய்பவர்கள் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இன்ட்ராடேக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெடிகேஷன் வேணும் அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது அவங்க பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒரு ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ரிவர்சல் என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம கோச்சிங் அப்படிங்கிறது சில விஷயங்கள் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் த செஷன்ஸ் ஒரு 10,000 rupees வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகணும். ஸோ ஒன்ஸ் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்க சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்க. அதிகமான குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 10,000 அப்படிங்கிறத 1 lakh rupees ஆகும் அல்லது 2 lakh rupees அவங்களால என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வர்த்தகம் செய்யலாம்.
ஸோ இந்த ஆஃப்டர் இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸஸ் பார்க்கணும், அண்ட் மார்க்கெட்டோட வியூஸ் ட்ரெண்டை பார்த்துக்கணும், அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ இதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேணும். உலக சந்தைக்கும் இந்திய சந்தைக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது ரியாக்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டார் அப்படிங்கிறவங்க ரொம்ப கணிசமான பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை அதிகமான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது. இவங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனை இவங்க தான் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்போது இந்த டைரக்ஷன் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா மார்க்கெட்லேயுமே இன்வெஸ்ட் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏஷியன் கண்ட்ரியில் அவங்க பையை தொடங்குறாங்க அப்படின்னா, ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது அவங்க சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பையை தொடங்கிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்தது ஓப்பன் ஆகிற அதாவது 12:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பையை தான் தொடங்குவாங்க. அவங்க அங்கே போய் செல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது யூஎஸ் மார்க்கெட்டில் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேயும் பையை தொடங்குவாங்க. ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸை ரீச் பண்ணும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும். அப்போ ப்ராஃபிட் புக்கிங்கை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. மைட்பி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆர் வெனஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கை தொடங்குறாங்க, தன்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வராங்க. அதே சமயத்தில் அதாவது ஸ்டாக் வீக்காக இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செல்லிங்கை தொடங்குவாங்க. அண்ட் ஏஷியன் கண்ட்ரியில் செல்லிங் இருக்கும், அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரியில் செல்லிங் இருக்கும், அண்ட் யூஎஸ் கண்ட்ரிலையும் செல்லிங் இருக்கும். ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களில் செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அப்போ வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிறத பார்க்குறோம். அதோட டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிராஃப்குள்ளார கொண்டு வரும். ஸோ அது புரியும் போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலராக அந்த கிராஃபை புரிஞ்சுக்கணும், அது எப்படி ட்ராவல் ஆகுது, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் இருக்காங்க, எப்படி செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இது அந்த டைரக்ஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் அதாவது ஏஷியன் கண்ட்ரியில் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்தியன் மார்க்கெட்டும் ஏஷியன் கண்ட்ரியோட ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்னால இந்தியன் மார்க்கெட்டும் வந்து ஒரு சில விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்தெந்த மாதிரியான விளைவுகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ஒரு நெகட்டிவான அதாவது பொருளாதார சம்பந்தமான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் அல்லது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதர் ரெண்டுத்தில் எது வந்ததுனாலும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மார்க்கெட் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி பெருசாக அஃபெக்ட் ஆகும். ஆனால் மற்ற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் நியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் அதை ஓவர் த பீரியட் அது வந்து அதை தன்னை சரிப்படுத்திக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் அதுவும் இந்தியன் மார்க்கெட்டும் அல்லது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சியை தொடங்கும். அப்போது இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்குள்ளார போகக்கூடாது. அப்போ அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. டெக்னிக்கல் வேணும், அண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ், டெக்னிக்கல் அப்படிங்கிறது சார்ட்ஸ். யாரெல்லாம் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்மளும் பை பண்ணுறது, செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளும் செல் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்தே ட்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு சில ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம், உண்மை அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணிட்டு பண்ணும்போது அதை பார்க்காம பண்ணும்போது நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12:45 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மார்க்கெட் நல்ல அப் மூவில் போயிட்டுருப்பாங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் 1% 2%ல் இருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஓப்பன் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடும். மைட்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரி ஒரு நெகட்டிவில் ஓப்பன் பண்ணும்போது அந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேர்ல்டு மார்க்கெட்டை நம்ம பார்த்துட்டு
ட்ரேட் பண்ணணும். அதாவது குளோபல் இண்டைசஸ் என்ன இருக்குது, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock வரைக்கும் ட்ரேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6லேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதோட கிராஃபையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. சிவகுமார் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வெளியூர்ல இருந்தேன் மேடம். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சடன் வந்து 17,500ல இருந்து 7,600 வந்து வித்தின் 1 monthல கழிச்சு ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? பட் ஆனா வந்து நம்ம திடீர்னு வந்து புல்லிஷ் ட்ரை பண்ணா வந்து சடன் மட்டும் பேரிஷ் ஆகுது. என்ன ரீசன்காக அது மாதிரி ஆகுது சார்? திடீர்னு லோ ஆகிட்டு மறுபடியும் புல்லிஷ் ஆகுது. அதாவது எந்த மார்க்கெட்டை சொல்றீங்க? அதாவது இந்தியன் மார்க்கெட் பீரிஷா இருக்கு? இந்தியன் மார்க்கெட் சொல்றேன். இந்தியன் மார்க்கெட் பீரிஷா ஆகலை சார். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் இந்த கிராஃபு பார்க்கும்போது தெரியும். அதாவது நம்ம அதுதான் மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த நியூஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதாவது இந்தியாவோட ஓன் டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போகும். அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியோட மார்க்கெட்டும் நம்மளோட அஃபெக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதாவது நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற விஷயம். அப்போது இந்த டைமில் அதாவது சைனாவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் நம்ம இந்த சிப் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அண்ட் நம்ம சைனாலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கார் மேனுஃபேக்சரிங் ஆர் லேப்டாப் என்னவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிப் வேணும் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது இப்போது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பைக்ஸ் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாருதி தன்னோட ப்ரொடக்ஷனை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூ டு திஸ் அந்த சிப் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதெல்லாம் தான் அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். பட் இந்தியா இருந்தாலுமே அந்த கம்பெனிஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப் ஷார்ட்டேஜால் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விலை அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டாங்க, அப்போது விலையை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ராஃபிட்டை ஆரம்பிக்கிறாங்க. மாருதி இப்போ ரீசெண்டாக ஒரு க்ரோத் அப்படிங்கிறத தன்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது ரீசெண்டாக. ஸோ இதுதான் அந்த கம்பெனிஸ் எடுக்கக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது வேர்ல்டு மார்க்கெட் சார் கேட்ட மாதிரி இதில் இருக்கக்கூடிய வேர்ல்டு மார்க்கெட் என்னவாக இருந்தாலும் ஸோ இந்த நிஃப்டியோட சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலராக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ சார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அப் ட்ரெண்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு 1 hour கேண்டில், இது ஒரு ஆவரேஜ் லைனுக்கு மேலேயே ட்ராவல் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறத பார்க்க முடியும். அரௌண்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 17,700 ஓப்பன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடேவும் நம்ம பேசியிருந்தோம் மார்க்கெட்டை 250 700 600 இந்த ரேஞ்சுக்கு போயிடும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடக்குது. சிறப்பாகவே சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், என் பேர் நாகராஜன், சென்னையில் பேசுகிறேன். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவாக தொடர்ந்து சொல்லுங்க. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஐஆர்சிடிஸ் வந்து நான் வந்து 1000 rupees வாங்கி 1200 300க்கு ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல போயிட்டே இருக்கு. இன்னும் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நெக்ஸ்ட் வீக்கே 5000 ரீச் ஆயிடும், 10,000 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து வித்ததுக்கு அப்புறம் வந்து ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்லயே வந்து எனக்கு வாங்கலாம்னு தோணுது. ஏன்னா நல்ல ஸ்டாக்கு, மோனோபோலி ஸ்டாக்கு எல்லாமே ஐஆர்சிடிக்கு வந்து தான் புக்கிங்ல இருந்து ஹோட்டல் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ரேட்ல வாங்கலாமா? ஏன்னா குறையும் போது வாங்கலாம்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கூட சொல்லுங்க ஏறுது. ஸோ இந்த நேரத்துல வாங்கலாமா? லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இந்த டைமுக்கு வாங்கி ஆட் பண்ணலாமா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மார்க்கெட்டை ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ், லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ் அப்படிங்கிறது 2700 இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வாங்கணும். சப்போஸ் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இப்போ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த நான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
3500 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அகெயின் நான் இன்னும் இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுவும் நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணுறேன். இதோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ தட் இன்னும் உங்களுக்கு புரிய வரும். இப்போது ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது தன்னோட ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் இதை வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வாங்கியிருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கலாம் அட் த ப்ரைஸ் ஆஃப் அரவுண்ட் 3650 இந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படிங்கிறத சொல்லலாம். இது சில நாட்களுக்கு இப்படியே மேலே போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வாங்கலாம். ப்ரைஸ் அகெயின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மேலேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 3786 இந்த ரேஞ்சில் திரும்ப வரும்போது நீங்கள் உங்களோட பை அப்படிங்கிறது தொடங்கலாம். சரி, நான் எப்போ இந்த திரும்பவும் இந்த 25 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ட்ரெண்டை மாற்றும். இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட டைரக்ஷன்ஸை மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்து கீழே வருவாங்க. ஸோ அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போது இந்த இடங்களை அப்படிங்கிறது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எக்ஸிட்டை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான பிளான் அப்படிங்கிறது எடுக்கணும். அப்போது இது சின்னதாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது நம்ம ட்ரெயின் பண்ணுற மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ் கீழே வந்துருச்சுன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாங்கின ப்ரைஸுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட டைரக்ஷன் மாற்றும். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ரிஸ்க் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் எங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான ஒரு டைரக்ஷன்ஸை புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டில் வாங்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வருவீங்க. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கீழே போயிடுறது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ், நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3737 இந்த ரேஞ்சில் கிடச்சிதுன்னா நீங்கள் பை பண்ணலாம். அழைத்ததற்கு நன்றி ஐயா. இப்போ நீங்கள் கடந்த வாரம் சொன்ன மாதிரியே நிஃப்டியோட ஏற்றம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் வந்து நிஃப்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதற்காக அந்த நிஃப்டியை மட்டும் நம்ம பெருசாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது விலை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு. இது ஏன் அதிகமாக இருக்குன்னா இதுதான் மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிஃப்டியை தெரிஞ்சுக்கணும். நிஃப்டி என்ன டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது நிஃப்டி இல்லாமல் நம்ம ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிஃப்டி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நிஃப்டி என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸில் வாங்கணும். அப்போ நிஃப்டியோட ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம். நிஃப்டி ஒரு சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, தன்னோட ட்ரெண்டை மாற்றிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த இதுலேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அல்லது செல்லிங்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கலாம். இதெல்லாம் வீக்கான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் செல் அண்ட் பை அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் போகலாம். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அப்போது நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் மேப். ஸோ என்ன மார்க்கெட் நடக்க போகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுக்கலாம். அல்லது நிஃப்டியே ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டியை பற்றின ஐடியாஸ் நிறைய பேர்கிட்ட இருந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பற்றின நம்ம வீடியோஸ் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் டெய்லி மார்னிங் மீட்டிங் அப்படிங்கிறது எங்களோட ஸ்டூடெண்ட்டோட நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது 9:15 to 9:45 அப்படிங்கிறது ஒரு ½ hour அப்படிங்கிறது ரெகுலராக லாஸ்ட் 1 year நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நிஃப்டியோட வியூ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சுட்டும் அதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த ஃபிபோனாச்சி பியூர் பாயிண்ட் இந்த இரண்டையும் நம்ம வர்த்தகத்துக்கு பயன்படுத்தலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிபோனாச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி பியூர் பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இந்த இடங்கள் அப்படிங்கிறது மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் தானே தவிர இதை நீங்கள் வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் ஒரு சார்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நிஃப்டி எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் இந்த ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி நம்ம காட்டலாம். லைக் இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபிபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து சேஞ்ச் ஆகுது.
ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், எஸ்டர்டே மார்க்கெட்டை க்ளோஸ் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிபனாச்சி பாயிண்ட், அதாவது 17,632 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நிற்கிறாங்க. ஸோ அப்போது இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டை வைக்கணும். நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த இடத்துலேருந்து மேலே போய் டார்கெட் வைக்கணும். நம்ம இதை தான் நம்ம ஃப்ரைடே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கில். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 இந்த இடங்களில் நீங்கள் பை பண்ணலாம். அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 620 630 வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸாக்டாக அந்த இடத்துல போய் ரெசிஸ்ட் ஆகுது. அப்போ நீங்கள் அங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் பண்ணலாம் வித் ட்ரெண்ட். நீங்கள் ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் போய் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு செல் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதில் போய் செல் எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல போய் செல் எடுத்தாங்கன்னா என்ன ஆயிடும், இன்றைக்கி பிரேக் அவுட் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே லாஸை கொடுத்துரும். எஸ்டர்டே செல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா. அப்போ இந்த மாதிரி பண்ணணும். மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணணும். அப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நீங்கள் வாங்குறது தான் சரி. அப்போ இந்த இடத்துல போய் செல் பண்ணக்கூடாது. ஃபிபனாச்சி அப்படிங்கிறது இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட். அந்த இடங்கள்லாம் அதிகமான செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அடுத்த லெவல் அப்படிங்கிறது இதை பார்த்துட்டே நம்ம சொல்லிடலாம். அடுத்த லெவல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதாவது 800 17,800 வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தடை. ஸோ ப்ரைஸ் கீழே வரும்போது ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இப்போ திரும்ப என்ன ஆகும், ப்ரைஸ் கீழே வரும்போது அதே பாயிண்ட், அதாவது 17,632 ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துல வரும்போது பையர்ஸ் ஹெவியாக வருவாங்க, அங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஆரம்பிக்கும். சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. ராஜ்குமார் பேசுறேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? துபாயில இருந்து பேசுறேன். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் 2 கேள்வி. ஒண்ணு வந்து இந்தியாவில் வந்து புதுசா ஒரு இது HDFC ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒன்று வந்து வெளியே வந்துருக்குன்னு சொல்றாங்க நேற்றுல இருந்து. அதை பத்தி கேட்கணும். அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அது மூலமா வாங்கலாமா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து துபாயில இங்க வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து டெஸ்ட்லாம் போய் எல்லாம் போயிட்டு இருக்கு, அது பிளஸ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் வேணும் சார். பண்ணலாமா, எப்படி இருக்கும் கம்பெனி, அதில் பண்ணலாமா? இரண்டாவது கேள்வி புரிஞ்சது. முதல் கேள்வி சொல்லுங்க சார். HDFC ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நேத்துல இருந்து ஓபன் ஆகுது. ஓகே ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். இது ரெண்டு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க சார். அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நீங்கள் பொறுமையாகவே வாங்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NAVன்னு சொல்லும், மார்க்கெட்டோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இது ஏறும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களோட பையை தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை நம்ம அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16,500 to 600. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour கேண்டில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 15,600 16,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடங்களில் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறது நல்லது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது, ரொம்ப ஒரு ஹையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பை தொடங்குனீங்கன்னா திரும்பவும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தொடங்குங்க. இதெல்லாம் ட்ரேடிங்க்கான நாட்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பேஸ்ட் ஆன் டெய்லி கிராஃப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடங்களில் நீங்கள் பை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே டிமேட் அக்கௌண்ட், இந்தியன் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா NRI அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அல்லது உங்களோட இங்கே இருக்கக்கூடிய உங்களோட ரிலேஷன்ஸ் ஆர் அந்த மாதிரியான நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதன் மூலியமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம், அல்லது ட்ரேடிங்கும் பண்ணலாம். அழைத்ததற்கு நன்றி ஐயா. இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து பொதுவான கருத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து மேலே போயிட்டே இருக்குது, ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் ஸ்டாக் வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் மேலே போகும்.
அதாவது இதில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட growth, அதாவது நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே போகுது அப்படின்னா 50 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் மட்டும் எடுக்கிறதில்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது அதோட வால்யூம்ஸ், எவ்வளோ வால்யூம்ஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் நிஃப்டியை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, அதோட growth ஆர் growth அப்படின்னு சொல்கிறது. அப்போது இது மெயினான வைட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட growth, அதாவது ஹெச்டிஎஃப்சி ஃபேமிலிஸ்ன்னு சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சின்னு ஒரு கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்குது. ஸோ அப்போது இது மட்டுமே சேர்ந்து ஒரு 17% வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பண்ணுது. அதாவது நிஃப்டி ஏறுச்சு அப்படின்னா அதில் இந்த ஹெச்டிஎஃப்சி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ். அதாவது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆச்சு அப்படின்னா நிஃப்டி பெரிய லெவலில் மேலே போகிறதும், அல்லது கீழே இறங்குச்சு அப்படின்னா பெரிய லெவலில் கீழே இறங்குறதும் நம்ம பார்க்க முடியும். அப்போது நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை தானே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதில்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் என்ன டைரக்ஷன் போகிறாங்களோ அந்த டைரக்ஷனுக்கு போகும். இவ்வளவு நேரம் பங்குச்சந்தை மற்றும் பொருள் சந்தை குறித்து ரொம்பவே சிறப்பான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நன்றி.